ரெண்டாவது விஷயம் படிப்பு, வித்யா. இந்த வித்யாக்கு என்ன நம்ம சொல்லுவோம்? ஜோதிட பிரகாரம் புதன். அப்ப ஜாதகத்தில் புதன் நீச்சமாக இருக்கக்கூடியது. புதன் குளிகனோடு இருந்தாலும் பிரச்சனை தான், குளிகனோட திருஷ்டியில இருந்தாலும் பிரச்சனை தான். அது எப்போ இருக்கும்னா, முதல்ல குழந்தைங்க நல்லா தான் படிக்கும். அந்த தசா புத்தி காலங்கள் வரும்போது உங்களுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க, நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ என்னன்னே தெரியல, திடீர்னு படிக்கிறதே இல்லை அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க. என் குழந்தை நல்லா தான் 8th வரையிலும் படித்தா, அந்த 9th 10th வந்தா பாருங்க படிக்கிறதே இல்லைன்னுவாங்க. அவ்வளோ இதுவாயிடுவாங்க. அப்போ என்னன்னா, அந்த புதன் குளிகனோடு இருக்கும்போது அந்த வேலையை காட்டும். அப்போ என்னன்னா, அப்போ அது தோஷமா போகும். அந்த சமயத்துல நம்ம கோயில் பரிகாரங்கள்லாம் கொடுக்குறோம். ஆனா கோயில் பரிகாரங்கள் கொடுத்தா அவங்க ஒரு நேரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க. அந்த எனர்ஜி அவங்களுக்குள்ள இருக்குமா? எவ்வளவு நேரம் இருக்கும்? நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தாலே நம்ம இருக்கிறதே கலியுகம். அத்தனையும் நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்மளை சுத்தி, அத்தனையும் நெகட்டிவ் எனர்ஜி தான். நம்ம கிட்ட பேசுறவங்க பாக்குறவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அப்ப நம்மளோட அந்த ஆறா சக்தி நம்ம கிட்ட இருக்குமா கேட்டா கண்டிப்பா இருக்காது. அப்ப இந்த எந்திரம் எல்லாம் என்ன பண்ணும்னா, நம்ம எந்த விஷயத்துக்காக எந்திரம் போடுறோமோ அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். நம்ம கோயிலுக்கு போகலாம், பரிகாரம் பண்ற தப்பு இல்லை, கோயிலுக்கு போறதும் போகலாம். ஆனா இதை பண்ணோம்னா இது அவங்க உடம்புலயே இருக்கும். அப்ப அது ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும். அப்போ புதன் வீக்கா இருக்குன்னா இவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது வித்யா ராஜகோபாலம். சரஸ்வதி யந்திரம். இதுல நீங்க இன்னொன்னும் பார்க்கணும், அந்த புதன் ஆண் ராசியில இருக்கா பெண் ராசியில இருக்கா? அப்போ ஆண் ராசியில் இருந்தால், இப்ப வித்யா ராஜகோபாலம் சொல்றது வைணவ யந்திரம், சரஸ்வதி சொல்லக்கூடியது தேவி யந்திரம். அப்ப நீங்க அதையும் பார்த்து கரெக்டா கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த ராசி தன்மையை பார்த்துட்டு, அது கூட இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்துட்டு, ஆண் கிரகமா பெண் கிரகமா இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும் அஸ்ட்ராலஜர்ஸ். அப்ப அதை பார்த்து நீங்க கணிச்சுக்கணும். சரி, இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுவாங்க? கல்வி, வேலை. வேலையில் தடை. அப்ப வேலையில் தடை அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா, வேலையில ப்ராப்ளம்னா சனி பகவான் தான் பண்ணுவார். அவர் தான் தாமசம் தடைக்கு உண்டான கிரகம் சனி தான். இதெல்லாம் வேகமா, சனி அப்படிங்கிறவர் மந்தத்தன்மைன்னு தெரியும். அப்ப இதுக்கு என்ன கொடுக்கணும்னா அஸ்வாரூடம். அஸ்வம் என்றால் குதிரை. சனி பகவான் ஸ்லோவா தான் கொடுப்பாரு. அஸ்வாரூட தேவி இருக்காங்க இல்லையா, அதாவது தசமகா வித்தையில் உள்ள அஸ்வாரூட தேவி, அவங்களோட யந்திரம் கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு தடையெல்லாம் டக்குன்னு போயிடும். அது அவங்க தரிச்சிடணும். இது வந்து வேலைக்கு போறவங்களுக்கு. வேலைக்கு போல இப்ப இது வந்து இன்னொன்னும் கொடுக்கலாம். தேவி நான் சொன்ன மாதிரி அஸ்வாரூடம் கொடுக்கலாம், திரிபுர சுந்தரி. இதிலே கலைத்துறைன்னு இருக்கும். கலைத்துறை, அரசியல் துறை, அதிகாரம், அரசு, இவங்களுக்கெல்லாம் ராஜகோபாலம். இந்த ராஜகோபாலம் வைணவ யந்திரம். இப்ப வேலை முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன? கல்யாணம். திரிபுர சுந்தரி அம்பாள் தேவி. இல்ல வேலைக்கு, இப்ப வேலை விஷயமா தடங்களா இருக்கு இல்லையா, அப்ப நீங்க அந்த ராசி எந்த ராசி, ஆண் ராசியா பெண் ராசியா, சனியினால கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்னா நீங்க அஸ்வாரூடம் கொடுத்துடலாம். மற்ற கிரகங்களாக இருக்குன்னா திரிபுர சுந்தரி கொடுக்கலாம். அதுலயே அவங்க சொந்தமா தொழில் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ராஜகோபாலம் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க சொந்த தொழில், சொந்தமா தொழில் பண்றாங்கன்னா ராஜகோபாலம் கொடுக்கலாம். வேலை விஷயங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூருக்கு போகணும்னா அஸ்வாரூடம் தான் கொடுக்கணும். ஏன்னா அஸ்வம்னா வந்து இப்ப அதுக்கப்புறம் என்னன்னா கல்யாணம். வேலைக்கு கொடுத்தாச்சு, கல்யாணம். நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க நம்ம கிட்ட? கல்யாணமே நடக்கல,
எல்லா பரிகாரம் பண்ணுவாங்க, நிறைய பூஜை பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு வந்து சுயம்பரம் கொடுக்கணும். சுயம்பர பார்வதி கொடுக்கணும். கல்யாணம் அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. அடுத்து குழந்தை, சந்தான கோபாலம்.